கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் கரூர் கிழக்கு, மேற்கு, தாந்தோணி ஆகிய ஒன்றியங்களின் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி, கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சின்னசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய ரயில்வே துறை சார்பில் விற்கப்படும் நீர் தரமற்றதாக இருப்பதுடன் மதுவாடையுடன் இருப்பதாக ரயில் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 1 லிட்டர் குடிநீர் பாட்டில் 15 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் பிற குடிநீர் பாட்டில்களோடு ஒப்பிடும்போது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போல் இல்லாமல் ஒருவித துர்நாற்றம் வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மையில் சென்னையிலிருந்து பெங்களூரு சென்ற லால்பாக் விரைவு ரயிலில் விற்பனை செய்யப்பட்ட ரயில் நீரில் மதுவாடை வந்ததாக பயணிகள் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அனைத்து ரயில் நிலையங்களிலும் ரயில் நீர் மிகவும் தரமற்று இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ரயில் நீரின் தரத்தை சுகாதாரத்துறையினர் துரிதமாக பரிசோதித்து சரி செய்யும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரயில் நீர் அப்படின்ற ஒரு வாட்டர் சிஸ்டம் தரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது ரொம்ப க்ரஷ் ஆகி வருது பாட்டில். எங்கேருந்து அதை ரீசைக்கிள் பண்ணுறாங்களா இல்லை அப்படியே யாராவது யூஸ் பண்ணி த்ரோ பண்ணதை ரீஃபில் பண்ணுறாங்களான்னு தெரியல. அந்த வாட்டரோட தரமும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் ரொம்ப நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அது கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக ஆய்வு நடத்திய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளனர். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா அளித்த விளக்கத்தில் திருப்தி அடையாத நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கழிவுநீர் கலப்பதை தடுக்க 2 வருட அவகாசம் ஏன் என்றும் உடனே சுத்தம் செய்ய முடியாதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் இருக்க என்ன திட்டங்கள் உள்ளது என்றும் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் நீங்கள் கொடுக்கும் கோப்புகளை ஆய்வு செய்ய வரவில்லை, களத்தில் இறங்கி ஆய்வு செய்ய வந்துள்ளோம் என்று கூறிய நீதிபதிகள் அதிகாரிகளை கடிந்து கொண்டனர்.